தற்போது வட இலங்கை அருகே காணப்படுகின்ற குறைந்த தாளமுக்க பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பின்னர் சற்று வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது வட தமிழ்நாட்டிற்கும் தென் ஆந்திர பிரதேசத்துக்கும் இடையில் பின்னர் தாளமுக்கமாகவே ஊடறுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணத்தினால் வடமேற்கு, மத்திய, மேற்கு, சப்ரகமுவ, தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த பிரதேசத்தின் சில பகுதிகளில் சில சந்தர்ப்பங்களில் 75 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படலாம். மத்திய மலை பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமேற்கு, வடமத்திய, மேற்கு, தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று பலமான காற்றும் இடையிடையே வீசக்கூடும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு இன்று வெளியிடப்பட்ட வானிலை எதிர்வுகூறலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை முதல் முல்லைத்தீவு, காங்கேசன்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு, காலி, அம்பாந்தோட்டை ஊடான பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் திருகோணமலை முதல் முல்லைத்தீவு, காங்கேசன்துறை, மன்னார், புத்தளம், கொழும்பு ஊடான காலி வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வரையான வேகத்திலும், காலி முதல் மாத்தறை, அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் 55 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்திலும் அதிகரித்து வீசக்கூடும். காலி முதல் அம்பாந்தோட்டை ஊடான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்கள் அவ்வப்போது சற்று கொந்தளிப்பாக காணப்படும். அத்துடன் இன்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகூடிய மழைவீழ்ச்சியாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள அச்சுவேலி பிரதேசத்தில் 112.8 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், அதிகூடிய வெப்பநிலையாக பொத்துவில் பிரதேசத்தில் 32.9 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும், குறைந்த வெப்பநிலையாக நுவரெலியா பிரதேசத்தில் 13.8 பாகை செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி.